வரும் 13ஆம் தேதி தேர்தல் ஆந்திர மாநிலத்தில் மக்களவைத் தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் ஒரே கட்டமாக நடைபெறும் நிலையில் நகரி சட்டமன்ற தொகுதியிலிருந்து எமது செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷ் நேரலையில் இணைகிறார். வணக்கம் ஸ்ரீ சந்தோஷ். தற்பொழுது 3ஆம் கட்டமாக, அதாவது 13ஆம் தேதி ஆந்திர மாநிலத்தில் மக்களவைத் தேர்தல் சட்டமன்ற தேர்தலும் ஒரே கட்டமாக நடைபெற இருக்கிறது. நேரலையில் தற்பொழுது இணைந்திருக்கிறீர்கள். இது குறித்தான முழு விவரங்களையும் பகிர்ந்துக்கோங்க. வணக்கம் பிரபாவதி. இந்திய திருநாட்டினுடைய பிரதமர் யார் என்று தீர்மானிக்கக்கூடிய மக்களவை தேர்தலும் அதே போல ஆந்திர பிரதேசத்தினுடைய முதல்வரை தேர்ந்தெடுக்கக்கூடிய மாநிலங்களவை தேர்தலும் ஒரே கட்டமாக வருகின்ற 13ஆம் தேதி தேர்தல் என்பது நடைபெற இருக்கிறது. தொடர்ச்சியாக ஆந்திராவை பொறுத்தவரையிலுமே அனைத்து கட்சிகளும் தீவிர பிரச்சாரத்தில் தொடர்ச்சியாக இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் பார்த்தோம் என்றால் OSR காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையிலான அந்த கட்சியினரும் அதே போல ஜனசேனா கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய பவன் கல்யாண் அவருடைய தலைமையிலான நிர்வாகிகளும், குறிப்பாக எதிர்கட்சியாக ஆந்திர மாநிலத்தில் இருக்கக்கூடிய தெலுங்கு தேசத்தினுடைய கட்சியினுடைய தலைவர் சந்திரபாபு நாயுடுனுடைய அந்த கட்சியினுடைய தலைமையிலும் தொடர்ச்சியாக வேட்பாளர்கள் தங்களது பிரச்சாரங்களை தொடங்கி இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை எட்டியிருக்கிறது. குறிப்பாக இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய விதிப்படி ஆந்திர மாநிலத்தில் நாளை மாலை 5 மணியுடன் இந்த பிரச்சாரம் என்பது நிறைவடைகிறது. இந்த நிலையில் தொடர்ச்சியாக இந்த தேர்தலுக்கான பிரச்சாரத்தில் அனைத்து கட்சிகளும் மும்பரமாக ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது நாம் பார்த்து வரும் காட்சி என்பது தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த ஆந்திர மாநிலத்தினுடைய நகரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட புத்தூர் பகுதியில் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய OSR காங்கிரஸ் கட்சியினுடைய ஜெகன்மோகன் ரெட்டி தற்போது வருகை தர இருக்கிறார். அவருடைய வருகைக்காக பல்வேறு கட்சி கொடிகள் என்பதும் ஆங்காங்கே பொருத்தப்பட்டு இருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் அவர் முதல்வரினுடைய வருகையையொட்டி பலத்த போலீஸ் பாதுகாப்பு என்பதும் போடப்பட்டிருக்கிறது. நேரடியில் அந்த காட்சியை பார்க்கும் போதே தெரியும். உள்ளே சோதனைக்கு உட்பட்ட பிறகாக அனைவரையும் பரிசோதித்த பிறகுதான் உள்ளே அனுமதிக்கப்பட்டும் காவல்துறையினர் தொடர்ச்சியாக அந்த பகுதியில் தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் இந்த OSR காங்கிரசினுடைய கட்சியினுடைய ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களும் தனி கட்சியாகவே இந்த தேர்தலை சந்திக்க இருக்கின்றனர். அதே போல எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய தெலுங்கு தேசம் கட்சியும் ஜனசேனா கட்சியும் கூட்டணி கட்சிகளாக பாஜகவுடன் இணைந்து இந்த தேர்தலை சந்திக்க இருக்கிறது. குறிப்பாக 2019 நடைபெற்ற தேர்தலின் போது ஆந்திர தேசத்தை பொறுத்தவரையிலுமே 175 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியும் அதே போல 25 மாநிலங்களவையை கொண்டும் இந்த தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் கடந்த சட்டமன்ற தேர்தலின் போதே 151 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஜெகன்மோகன் ரெட்டி முதல்வராக பொறுப்பேற்று தற்போது அவருடைய ஆளுங்கட்சியான அவருடைய கட்சி என்பது ஆட்சி அமைத்து வருகிறது. தொடர்ச்சியாக கல்வி, மருத்துவம் மற்றும் விவசாயம் உள்ளிட்டவைகளை உட்கொண்டு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியும் ஆந்திர பிரதேசத்தில் தொடர்ச்சியாக அவர்களுடைய ஆட்சி என்பதும் நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. அவர்கள் செய்த நல்ல திட்டங்களை உட்படுத்தியும் அதே போல தேர்தல் அறிக்கையின் மூலமாக பல்வேறு புதிய திட்டங்களை உட்படுத்தியும் இந்த ஆந்திர பிரதேசத்தில் இந்த தேர்தலை எதிர்கொள்ள இருக்கிறது. குறிப்பாக தெலுங்கு தேசத்தை கட்சியினுடைய பார்த்தோம் என்றால் அவர்களும் இந்த தேர்தல் அறிக்கையில் மும்பரமாக பல திட்டங்களை உட்படுத்தி அவர்களுக்கான அந்த தேர்தல் பிரச்சாரம் என்பதையும் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த ஆந்திர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய முக்கிய திட்டங்களாக பார்த்தோம் என்றால் அம்மன்வாடி திட்டம் என்று சொல்லக்கூடிய கல்வி பயிலக்கூடிய மாணவர்களை அழைத்து வரும் அந்த தாய்மார்களுக்கு மாதம் தோறும் 15,000 கொடுத்து அவர்களுக்கான ஊக்கத்தொகையாகவும் கல்வியை மேம்படுத்துவதற்காகவும் தங்களுடைய மாநிலங்களில் அந்த கல்வி வளர்ச்சியினை மேம்படுத்துவதற்காகவும் அந்த திட்டம் என்பது பெருமளவில் பயன்பட்டு இருப்பதாகவும் வாக்காளர்கள் தரப்பில் தெரிவித்து இருக்கின்றனர். பொதுமக்கள் அதிக அளவு வரவேற்கக்கூடிய ஒரு தொகுதியாகவும் இருக்கிறது. குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய இந்த நகரி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் நடிகை ரோஜா அவர்கள் 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக பதவி வகித்திருந்த நிலையில் 3வது முறையாக அவர் போட்டியிடுகிறார். தொடர்ச்சியாக அவருடைய அந்த திட்டங்களை OSR திட்டங்களை செயல்படுத்தி தொடர்ச்சியாக அவரும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபடுகிறார்.
இந்த பிரச்சாரம் என்பது நாளை நிறைவடையக்கூடிய நிலையில் 13ஆம் தேதி ஒரே கட்டமாக ஆந்திர மாநிலத்தில் தேர்தல் நடைபெற இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி சந்தோஷ்.